பென்குயின் பறவைகளை பற்றிய உண்மைகளை நீங்கள் நன்கு அறிய வேண்டும் என நினைத்தால் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படப் போகிறீர்கள். இவை பறக்க முடியாத பறவைகள். பென்குயின் பறவைகளின் பண்டைய கால மூதாதையரை பற்றி சிறிய தகவல்களை நம்மால் அறிய முடிகிறது. சுமார் 3 கோடி ஆண்டுகளுக்கு முன் இவை நீருக்குள் வேட்டையாடத் தொடங்கின. இது அவற்றின் சிறகுகள் மிதவை போன்று உருவெடுக்க ஒரு பரிமாண மாற்றத்தை காரணமாக்கியது. தென்கோளத்தில் மட்டுமே வாழ்கின்றன. பென்குயின் பறவைகள் அனைத்தும் உலகின் தெற்கு பகுதியில் வாழ்கின்றன. சில பென்குயின் பறவைகள் அண்டார்டிகாவில் வாழ்கின்றன. சில தெற்கு அரைக்கோளத்தில் சீரான வானிலை கொண்ட பகுதிகளில் ஆண் பெண் வேறுபாடுகள் இல்லை. பென்குயின் பறவைகளில் ஆணும் பெண்ணும் வெளியிலிருந்து காண்பதில் பெரிதாக வேறுபடுவதில்லை. இவை பொதுவாக மேல் பக்கத்தில் நீலம் கலந்த கருப்பு இறகு மற்றும் வயிற்று பக்கம் வெண்மை நிறத்துடன் காணப்படும். சில இனங்களில் தலைப்பகுதியில் வெளிர் நிறத்திலான அலகு மற்றும் சிறகு உள்ளது. இது நீருக்குள் எதிரிகளிடமிருந்து மறைவதற்கு உதவுகிறது. கலாசஸ் பென்குயின் பறவை மட்டுமே சமவெளியின் அருகில் வாழ்கின்றன. இவை அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, சிலி, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, நைஜீரியா மற்றும் தெற்கு பரப்பின் சில தொலைதூர தீவுகளில் காணப்படும். பென்குயின் பறவைகள் முட்டையிடுவது, குஞ்சுகளை பாதுகாப்பது மற்றும் உணவளிப்பது போன்ற பணிகளை இணைந்து செய்கின்றன. எடுத்துக்காட்டாக, எம்பரர் பென்குயின்கள் ஆண் பெண்ணை விட அதிக நேரம் முட்டையை அடகாக்கிறது. மேலும் இருவரும் குஞ்சுகளுக்கு உணவளிக்கின்றனர். சர்வதேச பென்குயின் தினம். 18 வகையான பென்குயின் இனங்களில் 13 இனங்கள் அழிகின்ற நிலையில் உள்ளன. அவற்றை காக்க ஏப்ரல் 25 சர்வதேச பென்குயின் தினம் என்றும் ஜனவரி 26 பென்குயின் விழிப்புணர்வு தினம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பெரிய கூட்டமாக வாழ்கின்றன. பென்குயின் பறவைகள் சமூக இயல்புடையவை. அவை கூட்டமாக கூடி கூடுகள் அமைக்கும். சில சமயங்களில் இவை 1 லட்சம் வரை உள்ள உறுப்பினர்கள் கூடிய பெரும் குடியிருப்பாகவும் இருக்க முடியும். சில சமயங்களில் இவை குழுவாகவே வேட்டையாடப்படுகின்றன. மாமிச உணவு உண்ணும் பறவைகள். இவை மீன்கள், சிறிய ஜெல்லிஃபிஷ் போன்றவற்றை உணவாக உட்கொள்கின்றன. இவை திறமையான கடல் வேட்டையாடிகள். நீர்வாழ்விற்கு ஏற்ற உடலமைப்பு. இவற்றின் இரத்தத்தில் ஹீமோகுளோபினின் மாற்றங்களால் அதிக அளவு ஆக்சிஜனை சேமிக்க முடியும். இதனால் நீரில் பல நிமிடங்கள் ஆழம் மூழ்கி இருக்க முடியும். இதர பறவைகளை விட இதன் இதய துடிப்பு மெதுவாக இருக்கிறது. மிகச் சிறந்த நீந்துபவர்கள். நிலத்தில் தள்ளாடும் போதும் நீரில் இவை மிக விரைவாக திறமையாகவும் இயங்கும். ஒரு சில சந்தர்ப்பங்களில் மணிக்கு 25 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடும். மேலும் 500 மீட்டர் ஆழம் வரை மூழ்க முடியும்.